அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நான் அரிசி உப்மா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி காட்ட போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் நல்லா ரவை ஃபார்மில் உடைக்கப்பட்ட உப்மா, தேங்காய் சிறிதளவு, கல் உப்பு, மிளகாய் வற்றல், கறிவேப்பிலை, சிறிதளவு நெய், பெருங்காயத்தூள், தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு தண்ணீர். இதுதான் தேவையான பொருள். இந்த உப்மாவை நம்ம ரவை ஃபார்மில் எப்படி உடைச்சி வச்சுக்கிறது அப்படின்னா, ஈக்குவல் அளவில் இப்போ ஒரு படி புழுங்கல் அரிசின்னா அதுக்கு ஒரு படி பச்சரிசி அந்த மாதிரி ஈக்குவலாக கலந்து நல்லா கழுவி தண்ணியை வடிச்சிட்டு, இந்த மாதிரி சம்மர் சீசனில் மாடியில் காய வச்சு நல்லா காஞ்ச பிறகு அதில் கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் துவரம்பருப்பு மூணும் ஆட் பண்ணி மிக்சியில் ரவை ஃபார்மில் இந்த ஃபார்மில் பொடிச்சு வச்சுக்கணும். இது எப்படி தான் நம்ம மிக்சியில் பொடிச்சாலும் இதில் பவுடர் மாதிரி கொஞ்சம் மாவு ஆயிடும். அதனால அதை ஜல்லடை வச்சு சலிச்சு அந்த பவுடர் ஃபார்மில் இருக்கிறத கொஞ்சம் ரிமூவ் பண்ணிடலாம். அதை நம்ம வேறு இதில் எப்பயாவது சேர்த்து சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிறிஸ்டல் மாதிரி இருக்க உப்மாவை மட்டும்தான் இப்போ உப்மாவுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ உப்மா எப்படி செய்யறதுன்னு பார்க்குறேன். ஆயில் ரொம்ப நிறைய விட வேண்டாம். நான் இப்போ குக்கரில் தான் வைக்க போகிறேன், அதனால கொஞ்சமாக ஆயில் விட்டாலே போதும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு உளுந்து பருப்பு போடலாம். எப்பயுமே இந்த கடுகு நல்லா வெடிக்கணும். கடுகு நல்லா வெடிக்கலை அப்படின்னா நமக்கு வாயிலெல்லாம் புண்ணாக வந்துடும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக எல்லா கடுகும் வெடிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு பிறகு கருவேப்பிலை, மிளகாய் வத்தலெல்லாம் போடலாம். இப்போ வெங்காயம், பச்சை மிளகா ஆப்ஷனல் தான். வேணும்னா உப்புமாவுக்கு போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வெங்காயம், பச்சை மிளகா அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. இந்த கருவேப்பிலை, மிளகாய் வத்தெல்லாம் போட்டிருக்கேன். இந்த தேங்காய் பூவையும் போட்டு வதக்கிக்கலாம். இதில் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போடும். இதுதான் நல்லா உப்புமா நல்லா மணமாக நல்லாயிருக்கும். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது நான் இப்போ உப்புமா இதில் ஒரு கப்பு எடுத்திருக்கேன். இந்த ஒரு கப்பு உப்புமாவையும் இதில் போட்டு நல்லா ரவையை வறுக்கிற மாதிரி இப்படி நல்லா சூடு வர வறுத்துக்கலாம். இப்போ இந்த பக்கம் இந்த ஒரு கப்பு அளவுக்கு 2 கப்பு தண்ணீர் வச்சா போதும். இந்த தண்ணீரை நல்லா பாயில் பண்ணி வச்சுக்குவோம். இந்த பாருங்க, ஒரு கப்பு உப்மாவுக்கு எந்த கப்பில் உப்மா எடுத்தோமோ அதே கப்பில் 2 கப்பு தண்ணி, அவ்வளோதான். இப்போ இதில் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி சூடு வரட்டும், அது வரைக்கும் உப்மாவை நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இந்த உப்மா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு கொஞ்சம் பிடிக்காம இருக்கலாம். பட் நம்ம நல்லா சுவையாக செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. நம்ம என்ன சைட் டிஷ் வச்சு சாப்பிட்றோங்கிறத பொறுத்து உப்மா நல்லாவே இருக்கும். தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடலாம், சாம்பார் வச்சு சாப்பிடலாம், இட்லி பொடி கூட வச்சு சாப்பிடலாம், தக்காளி கொச்சு வச்சு சாப்பிடலாம். அந்த சைட் டிஷ்ஷோட சாப்பிடும்போது உப்மா ரொம்ப டேஸ்டாகவே இருக்கும். ஒரு அவசர கால உணவு இது. ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். மொத்தமே ஒரு 5 மினிட்ஸு 6 மினிட்ஸில் செஞ்சிடலாம். ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்க, நமக்கு அன்றைக்கி இட்லி மாவு பத்தலை அப்படின்னா குயிக்காக செய்ய போகிறது இந்த உப்புமா தான்.
ரவை உப்புமா அதெல்லாம் விட இந்த கொஞ்சம் அரிசி உப்புமா வந்து செட்டிநாடுல இது ரொம்ப ஒரு ஃபேமஸான இது. நாம் இதை எப்படி கிண்டுறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. அந்த காலத்துலலாம் நல்ல விறகடுப்பில் அப்படியே எங்கள் ஆயாலாம் என்ன பண்ணுவாங்க, விறகடுப்பில் வந்து உப்புமா கிண்டுவாங்க. அப்படியே தணல்லையே போட்டுருவாங்க. அது அப்படியே உதிராக அப்படி வந்துடும். காலத்துக்கு தகுந்த மாதிரி நாம் இப்போ குக்கர் அந்த மாதிரி அதுகளில் சமையல் பண்ணிகிட்ருக்கோம். எப்படி பண்ணினாலும் நம்ம டேஸ்ட்டாக பண்ணால் எல்லாமே நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வந்து வெதுப்பியாச்சு உப்புமாவை. இப்போ இந்த தண்ணியும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த உப்புமாவை வந்து இந்த இதில் குக்கரில் மாற்றிடுவோம். அடுப்பை நல்லா சிம்மிலே ஸ்லோவாக வச்சிடலாம். ஸ்லோவாக வச்சிடலாம். உப்புமா வேகட்டும். ஒரு 2 நிமிஷத்தில் இந்த உப்புமா ரெடி ஆயிடும். ரொம்ப அவசரமாக பண்ணிடலாம். நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்டு அந்த மாதிரிலாம் வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக ரொம்ப துரித உணவு மாதிரி இது சீக்கிரமே செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். இந்த உப்புமா வந்து ஒரு 3 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். நாம் அது வரைக்கும் இப்போ நான் வந்து எங்கள் செட்டிநாடு வட்டார வழக்கில் ஒரு கதை சொல்கிறேன். அந்த கதையை கேட்போம். இந்த கதையோட பேர் வந்து பிஞ்சு மனம். செட்டிநாடு ஊர்களில் நிறைய ஆட்சிங்கள்லாம் இருப்பாங்க. அதில் முத்தியப்பத்தா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து ஒரு ஊரில் அவங்க தனியாக இருக்காங்க. அவங்களோட கணவன் வந்து இறந்து போயிடுறாரு. ஆனால் அவங்களோட வாழ்க்கைக்கு எல்லா வசதிகளும் அவங்களுக்கு இருக்குது. அவங்களோட தம்பி வீட்டில் அவங்க பணம் கொடுத்து வச்சுருக்காங்க. அந்த தம்பி கொண்டு வந்து மாதம் மாதம் அவங்களுக்கு வட்டி பணம் மாதிரி வட்டி கடை வச்சுருக்காரு தம்பி, கொடுப்பாங்க. அதை வச்சு முத்தியப்பத்தா ஒரு சாத்தாயின்னு ஒரு சர்வெண்ட் வச்சுட்டு ஊரில் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு வந்து நீண்ட நாள் கழித்து சிதம்பரம் அப்படின்னு ஒரு மகன் பிறந்திருக்கான். இப்போ அந்த சிதம்பரம் வந்து சென்னையில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கார். அவங்களோட மனைவி மீனா. அவங்களுக்கு ஒரே ஒரு 6 வயதில் ஒரு ஆண் குழந்தை. அவன் பேர் அண்ணாமலை. தாத்தாவுடைய பேர், ஐயாவுடைய பேர் அவனுக்கு. இப்போ இந்த லாக்டவுன் பீரியடில் திடீர்னு அந்த சிதம்பரம் அவங்களுக்கு ஒரு கால் வருது. ஊர்லேருந்து அவங்க அம்மான்னு பேசுகிறாங்க. தம்பி, இந்த மாதிரி ஆத்தாவுக்கு கொஞ்சம் முடியலை, ஒரு நாள் வந்து பார்த்துட்டு போயிடப்பச்சு அப்படின்னு சொல்கிறாரு அந்த அம்மான். உடனே அவர் வந்து மனைவி குழந்தை எல்லாத்தையும் காரில் கூட்டிகிட்டு இப்போ ஸ்பெஷல் பர்மிஷன்லாம் வாங்கிட்டு அந்த முத்தியப்பத்தாவை பார்க்க வந்துட்டு இருக்காங்க காரில். அப்போ அந்த பையன் வந்து அண்ணாமலை கேட்குறான், அம்மா அப்பத்தாவை தானே நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னு. அதுக்கு அவங்க, டேய் முந்திரி கொட்டை, வாயை வச்சுட்டு சும்மா இருக்கணும், ஊரில் வந்து எதாவது உளரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே மம்மி அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அவங்க ட்ராவல் வந்துட்டு இருக்காங்க. அந்த கிராமத்துக்கு வந்துட்டாங்க. சாத்தாயி அக்கா வந்து கார் நின்ன உடனே வாங்க வாங்க அப்படின்னு இவங்களெல்லாம் கேட்டுட்டு ஆச்சி, மகே, மருமக, பேரே எல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு போய் அந்த முத்தியப்பத்தா கிட்ட சொல்கிறாங்க. முத்தியப்பத்தாவும் படுத்திருந்தவங்க எந்திரிச்சு, சிலம்பரமா தம்பி, வாப்பச்சி, மீனா, பிள்ளையெல்லாம் வந்திருக்கா? அக்கா நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் வந்திருக்கோம். எப்படி இருக்கீங்க? என்னமோ இருக்கேன், காடு வா வாங்குது, வீடு போங்குது, ஏதோ இருக்கேன் அப்பச்சி. எனக்கு தான் கொஞ்சம் கண்ணு மட்டுப்படலை சரியா. அதுதான் நான் வந்து நேற்று என் தம்பி என்னை பார்த்தாங்க. தம்பிக்கிட்ட சொன்னேன், சிலம்பரத்துக்கு ஒரு ஃபோனை பண்ணி சொல்லுங்க, ஏதோ பார்க்கணும்னு தோணுனுச்சு. அதுதான் அம்மா ஃபோன் பண்ணாங்களா? ஆமாம் அத்தா பண்ணினாங்க, அதுதான் பார்க்க வந்தோம். என்ன செய்தி அப்படின்னு சிதம்பரம் கேட்குறாரு. இப்போ வந்து உப்மா வந்து ஒரு 4 சவுண்டு வந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். கதையை தொடர்ந்து கேட்கலாம். ஆத்தா, என்ன விஷயம், எதுக்கு வர சொன்னீங்க? தம்பி, கண்ணு தான் பச்சி சரியாக மட்டுப்படலை. அம்மா சொன்னாங்க, அது வந்து என்னமோ கண்ணில் புறையான், மதுரைக்கு கூட்டிக்கின்னு போய் அரவிந்த் ஆஸ்பத்திரியில் சிலம்பரம் வரையில் ஆப்ரேஷன் பண்ணி கொண்டாந்து விட்டுட்டு போக சொன்னாங்க. ரொம்ப புகையடித்த மாதிரி தெரியுத பச்சி. நல்லா இருப்பேன், உனக்கு புண்ணியமாக போகும். இப்போ வந்திருக்கையில் கூட்டிக்கின்னு போய் ஆப்ரேஷன் பண்ணி விட்டுட்டு போக பச்சி. அதுக்கு வந்து அவங்க மருமகள் மீனா வந்து கணவன்கிட்ட சொல்கிறாங்க, இப்போ ஊரே லாக்டவுன் பீரியடு, இப்போ கேட்ராக்ட் சர்ஜரிலாம் இப்போ பண்ண முடியாது. நம்மளுக்கும் எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துருக்காங்க.
நான் போய் ஒர்க் பண்ணணும், டைம் எல்லாம் இல்லை இப்போ. அதனால் ஐத்தைக்கு நீங்கள் ஒரு ஐ ட்ராப்ஸ் மட்டும் வாங்கிட்டு வாங்க மெடிக்கலில் போய், அதை கொடுத்துட்டு நாம் இப்போ உடனே கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க. அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அந்த முத்தியை பார்த்தா சாத்தாயி அக்காவை கூப்பிடுறாங்க. சாத்தாயி, சத்தா இப்படி வா, பிள்ளையெல்லாம் வந்திருக்கு, நல்லா சோறு வடித்து போய் சபாறு கடையில் போய் 1/4 கிலோ கசாப்பு வாங்கியாந்து திறக்கி நல்லா குழம்பு வை. மீனா பிரியமாக கசாப்பு சாப்பிடும், சிலம்பரம் சைவம் சாப்பிட மாட்டேன். நம்மளுக்கெல்லாம் தோட்டத்தில் போய் கொஞ்சம் முருங்கைக்கீரை உடிச்சாந்து அதை பொறுமாத்து, அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். பேரனுக்கு உள்ளத்தி பருப்பு மசிச்சு அப்பளம் பொரிச்சு ஏதாவது ஒரு பாயாசத்தை வை. சரியாச்சு. அந்த சாத்தாயி அக்கா சமையல் பண்ண போகிறாங்க. சாத்தாயி நல்லா பண்ணு, நல்லா வேகாமல் அள்ளி போட்டுறாத, முருங்கைக்கீரையெல்லாம் நல்லா தண்ணி தொளிச்சு நல்லா வேக ஊட்டி நல்லா பொறுமாத்தி வை, அவசரமாக பண்ணாத. சரியாச்சு. இந்த சிதம்பரம் வந்து மெடிக்கலுக்கு போகிறாரு, ஒரு ஐ ட்ராப்ஸ் வாங்கிட்டு வர்றாரு. அவங்க மருமகள் வந்து அதை மாமியார்கிட்ட கொடுக்குறாங்க. ஐத்த, இப்போ இந்த கண்ணு மருந்தை ஒரு காலையில் ஒரு சொட்டு, மத்தியானம் ஒரு சொட்டு, ரவைக்கு ஒரு சொட்டு சாத்தாயி அக்காவை ஊற்றி விட சொல்லுங்க. சாத்தாயி அக்கா ரவைக்கு வீட்டுக்கு போயிருச்சுன்னா நீங்களா அப்படி படுத்துக்குன்னு இப்படி மல்லாந்துக்குன்னு ஒரு சொட்டை மட்டும் கண்ணில் ஊற்றிக்கிங்க. இது இப்போ சரியாக போயிடும். அப்புறம் பார்ப்போம். சூரிய நமஸ்காரம் நல்லா பண்ணுங்க, கண்ணு சரியாக போயிடும். எங்களுக்கும் வேலை இருக்கு ஐத்த, உங்கள் மகனுக்கும் இப்போ வீட்டில இருந்தே வேலை பார்க்குற மாதிரி இருக்குது. சரி, அப்போ நாங்கள் கிளம்புறோம். சாப்பிட்டோம், இப்போ நாங்கள் கிளம்புறோம், எதவா பார்த்துக்குங்க சாத்தாயிக்கா, நாங்கள் போயிட்டு வரோம். அவங்க 3 பேரும் வீட்டை விட்டு வெளியில் வர்றாங்க. வெளியில் வரும்பொழுது அந்த இடத்துல மண் கொஞ்சம் புழுதி பறக்குது. அந்த மீனை அவங்க கண்ணில் வந்து கொஞ்சம் டஸ்ட்டு போயிடுது உள்ள, அவங்களால கண்ணு திறக்க முடியல. உடனே அவங்க காரில் ஏறிட்டு சொல்கிறாங்க, என்னங்க டிரைவரை வந்து பக்கத்தில் வாசன் நைக்கார் இருந்தால் போக சொல்லுங்க, எனக்கு கண்ணு ரொம்ப ஓப்பனே பண்ண முடியலை, ஏதோ நல்ல டஸ்ட்டு உள்ளே போயிடுச்சு, போய் ஐ செக்கப்பெல்லாம் பண்ணி பார்க்கணும், நாளைக்கெல்லாம் நான் போய் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணணும், வேற ஏன்னா அந்த வில்லேஜுக்கெலாம் நான் வரதே இல்லை, ஏதோ மண் உள்ளே போயிடுச்சு. அப்போ அந்த பேரன் வந்து அண்ணாமலை அப்படிங்கிற அந்த பையன் சொல்கிறான், மம்மி அப்பத்தாக்கு மட்டும் கண்ணு தெரியலைன்னு அப்பத்தா சொல்லும்போது நீ என்ன சொன்ன, அந்த மாதிரி சன்னை ப்ரே பண்ண உனக்கு சரியாக போயிடும்னு சொன்னில்ல, நீனும் இப்போ அந்த சன் தெரியுது மேலே ஸ்கையில், நீனும் ப்ரே பண்ணு உனக்கு சரியாக போயிடும். அந்த சிதம்பரம் அவருக்கு வந்து அப்படியே சுரீர்னு இருந்தது அந்த பையன் சொன்னோடனே. அப்புறம் அவன் அப்பா கிட்டேயும் சொல்கிறான், அப்பா நீ சொன்னியே நான் வந்து மம்மி சொன்னதெல்லாம் கேட்கணும், அப்போ தான் குட் பாய்னு, இப்போ நீ மட்டும் உங்கள் மம்மி சொன்னதை கேட்கலையே, நான் மம்மி சொன்ன மாதிரி ஐ ட்ராப்ஸ் வாங்கி கொடுத்துட்டு வர்றியே. அவன் கேட்ட கேள்விக்கு வந்து சிதம்பரத்தால் பதில் சொல்ல முடியல. இது வந்து ஒரு சிறுகதை தான், ஒரு வட்டார வழக்கில் சொல்லப்பட்ட கதை தான். ஆனால் இந்த கதையிலேருந்து உள்ள மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா, பாவம் அந்த தாய் முதியவர்கள், அவர்களை வந்து அவங்க மருமக தானே பார்த்துக்கணும், அவங்களோட சூழ்நிலையை சொல்லும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு கதையும் எதுக்கு சொல்லப்படுது அப்படின்னா பொழுதுபோக்காக சொல்லலை. இப்போ ராமாயணம் மகாபாரதங்களாம் எதுக்கு கதை வடிவில் சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ராமாயணத்துலேருந்து நம்ம என்ன நீதி தெரிஞ்சுக்கிறோம், பெண் ஆசைப்படக்கூடாது. பாரத கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், மண் ஆசைப்பட்டதுனால இந்த போர் வந்தது, பெண் ஆசையும் மண் ஆசையும் கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் அந்த கதைகள் வடிவில் சொன்னாதான் அது மக்களை எளிதில் சென்றடையும் தான் அப்படி சொல்கிறாங்க. இந்த கதையில் இந்த பிஞ்சு மனம் வந்து அப்படியே பசுமரத்தாணி மாரி அந்த குழந்தைக்கு வந்து அது பதியுது. இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது சின்ன குழந்தைகள் வந்து அவங்க பெரியவங்களான அப்புறம் நம்மளையும் இது மாதிரி தான் நடத்துவாங்க. அதனால பெரியவங்கள்ட்ட நல்லா அன்போடு நடந்து அவங்களோட தேவைகளை கவனிக்கணுங்கிறது தான் இந்த கதையுடைய நீதி. இப்போ நம்ம உப்புமாவை பார்க்கலாம். லைட்டாக சூடுக்கு கழுவிட்டு இப்போ நல்லா சூப்பராக உதிரியாக உப்புமா வந்திருக்கு. நல்லா அப்படி கிளறி எடுக்கணும். இப்போ கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் நல்லா பசுவை நெய் போட்டு கிளறி விட்டுருக்கேன். சூப்பராக உப்புமா வந்துருச்சு. இதுக்கு என்ன சைட் டிஷ் வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.